குழுவின் உயிர்த்தலுக்கான உற்பத்தி, குழுவின் பெருக்கத்துக்கான மறு உற்பத்தி என 2 நிலைகளில் வினைப்பட்டாக வேண்டும். அதற்கான கருத்தியல் நுட்பங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்ற நிலையில் சமூக இயக்கத்துக்கான விதிகள் உருவாக்கப்பட வேண்டியது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. அந்த விதிகளை குழுவின் உறுப்பினர்கள் பின்பற்றியாக வேண்டும் என்பதை கட்டாயமாக்க அவற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டது. அங்குதான் புனிதம் என்ற கருத்தாக்கம் தலையெடுக்கிறது. சமூக உடலை கட்டுப்படுத்தும் 3 சூத்திரங்கள். இந்து சமூகத்தில் தமது குழுவின் உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட பல்வேறு பிரதிகளில் 3 பிரதிகளை நாம் முக்கியத்துவம் தந்து பார்க்க வேண்டியுள்ளது. அவை இந்து சமூகத்தின் அடிப்படை நியதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. முதலாவது தர்மம். தர்மம் என்பது கடமை, மதம் சார்ந்த பணிகள், தார்மீக கடமைகள், சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த நியதிகள், சட்டங்கள், நீதிநெறிகள் என்பன போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரதிகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என நம்பப்படுகிறது. அவற்றுக்கு பிறகு உருவானவையே தர்மசாஸ்திரங்கள். தர்மசாஸ்திரங்களில் முக்கியமானது மனு தர்ம சாஸ்திரம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் மனு தர்ம சாஸ்திரம் 2685 பாடல்களின் மூலமாக உடல் குறித்த கருத்துக்களையும் அரசியல், சட்டம், நீதி, ஜாதி முதலானவற்றை பற்றிய கருத்துக்களையும் பேசுகிறது. அது மட்டுமின்றி புனிதம், தீட்டு, பொருளை அடைவதற்கான வழிகள், அதை பராமரிப்பதற்கான முறைகள் போன்றவற்றையும் எடுத்துரைக்கிறது. அண்மை காலம் வரை பல்வேறு அரசுகளின் அடிப்படை கோட்பாடாக மனுதர்ம சாஸ்திரமே இருந்து வந்தது. வேறு விதமான ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்டு விட்ட இன்றைய நிலையிலும் கூட அதன் செல்வாக்கிலிருந்து நாம் முற்றாக விடுபட்டு விடவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. சமூகம் கட்டமைக்கும் பெண்ணுடல். விடுதலையின் விதைகள் உடல் என்னும் குதிருக்குள் முளைவிடவே காத்திருக்கின்றன என்பதை கற்பிக்கவே காலம் ஏவாளை ஆப்பிளை தொட அனுமதித்தது போலும். உலகின் மாற்று கருத்தாய் ஆப்பிளை பறிக்க அவள் புத்திக்கு வினையூக்கியாய் செயல்பட்ட கடவுளுக்கும் விடுதலை குறித்த வேட்கை இருந்திருக்க வேண்டும். தாய் வழி சமூகத்தின் ஆளுமையும் அதிகாரமும் சூறையாடப்பட்ட பொழுது அதன் சூத்திரதாரியாக ஆண்குலம் அடையாளம் காணப்பட்ட வரலாற்று நிகழ்வு சிறப்பும் பழிப்புமானது. உணவு சங்கிலியின் கோர்ப்பு சூத்திரத்தில் பலாத்காரம் என்பதை உணவின் மீது குவிமையப்படுத்தி இருந்தது இயற்கை. ஆக்கத்தையும் அழிவையும் கையில் எடுத்துக்கொண்ட இயற்கை அழிவையும் உற்பத்தி பலன்களின் பெருக்கற்குறியாய் சுமந்து கொண்டு தாய்மையின் உருக்கொண்டு நின்றது. உடலை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் பல்வேறு விதமான பொறி அமைவுகளை உருவாக்கி கொண்ட இந்த சமூகம் ஆண் பெண் என இருபாலரின் உடல்களையும் கவனத்தில் கொண்டே அதை செய்தது என்ற போதிலும் பெண் உடல் குறித்த கவனம் சற்றே கூடுதலாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அதற்கு காரணம் பெண் உடல் குறித்த அச்சமே ஆகும். உயிர்களை உற்பவிக்கும் ஆற்றல் கொண்ட பெண் உடல் மனித குலத்துக்கு தீராத வியப்பை தந்து கொண்டே இருக்கிறது. அந்த வியப்பு அச்சமாக மாறிய போது பெண்ணுடலின் மீதான வன்மம் பெருகத் தொடங்கியது. அதன் பொருட்டே பிரத்யேகமான தொழில்நுட்பங்கள் ஆதிக்கத்தால் கண்டறியப்பட்டன. பெண்ணை அடிமைப்படுத்த ஆயிரம் பிரதிகளின் மூலம் கருத்தியல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதை நம்பி ஏற்கும்படி பெண்ணும் நிர்பந்திக்கப்பட்டாள். மண்ணுக்கும் பெண்ணுக்குமாய் நிகழ்த்தப்பட்ட முற்கால படையெடுப்புகளில் உடலை அழித்து உயிரை பிரிப்பதும், அது பெண் உடலானால் வயிற்றை கிழித்து உள்ளிருக்கும் சிறு உயிரை வக்ரத்தின் கத்தி முனையில் குத்தி கிழிப்பதும் என கருவறுக்கும் மந்திரத்தை இச்சமூகத்திற்கு கையெழுத்திருக்கிறது சாணக்கிய சூத்திரம். பெண்மைக்கு புனிதம் போர்த்தி பூஜித்த நம் தமிழ் மரபு ஒரு பாடலை நமக்கும் தந்திருக்கிறது. அந்த கடும்பள்ளி பாசாங்கு சக்தி கண்ணம் படைச்சி நைந்த இடைச்சி குரத்திக்கு மாமி நவில் வளைச்சி சந்தம் புழுக்கச்சி பாம்பனையோனுக்கு தங்கச்சி இந்த பறச்சியையோ சிவகாமி என்றேத்துவது என்று பெண் தெய்வம் மற்றும் புனிதம் குறித்து கற்பித்த குவியல்களை கலைத்து போட்டு விளையாடி பார்த்திருக்கிறது.
பெண்களின் உரிமைகள் குறித்த பிரஜையோடு செயல்பட்ட முன்வருபவர்கள் தலித் பெண்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமைகளின் பிரத்யேக தன்மையை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேசிய குற்றப்பதிவுகளின் அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களை பார்க்கும்போது தலித் பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. அதிலும் தலித் சிறுமிகள் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு அதிகம் இலக்காக்கப்படுகிறார்கள். இது எதனால் நேர்கிறது என ஆராய்ந்தால் தலித் பெண்கள் மீது செலுத்தப்படும் பொருளாதார ரீதியான வன்முறையும் கருத்தியல் ரீதியான வன்முறையும் காரணங்களாக புலப்படும். பெண்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான ஒடுக்குமுறை இல்லை. அவர்கள் யாவரும் ஒரே விதமான அதிகாரத்தை எதிர்கொள்ளவில்லை. அவர்களுக்கிடையே ஒத்த அம்சங்கள் இருக்கலாம். அதன் அடிப்படையில் ஒரு தற்காலிக தோழமையும் உருவாகலாம். இன ரீதியான ஒடுக்குதல்கள் உக்கிரம் பெறும்போது எப்படி மற்ற முரண்பாடுகள் பின்னுக்கு செல்கின்றனவோ அவ்வாறே சமூகத்தின் பிற பெண்களுக்கும் தலித் பெண்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் ஆணாதிக்கத்தின் அதிகபட்ச தாக்குதலை சந்திக்கும் போது மட்டுப்படலாம். ஆனால் தலித் பெண்கள் எதிர்கொள்ளும் அதிகாரமும் ஒடுக்குமுறைகளும் வேறுபட்டிருப்பதால் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய போராட்டங்களும் வேறுபட்டே இருக்கும். இது தவிர்க்க முடியாதது. வெள்ளச்சமவெளிகளே ஆற்றின் எல்லைகள் என்பது போல் அல்லாமல் தலித் பெண்ணுடலின் மீதான படையெடுப்பை எதிர்த்த போராட்டம் என்பது வரலாற்றை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயத்தையும் கால ஓட்டத்தை நிர்மூலப்படுத்தி திணறடிக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் உருவாக்குகிறது. பெண்ணுடலை பலாத்காரத்தாலும் வக்ர விளையாட்டுகளாலும் சீரழித்த பெண்ணிய உணர்வுகளை நிராகரிப்பதாலும் அவமதிப்பதாலும் அலட்சியங்களாலும் மறுப்புகளாலும் காயப்படுத்திய கீழான புத்திக்கு மிகச் சரியான பதிலை கொடுக்க வேண்டிய கடமை தலித் பெண்களுக்கு இருக்கிறது. நன்றி. துணிந்து பரப்புவதற்கென்றே அவதாரம் எடுத்தவர் நம் பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசர் ஆவார். அயோத்திதாசர் வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்தில் தலித்தின மக்கள் மற்ற மக்களால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத அளவிற்கு சொல்லனா துயரத்தை அனுபவித்து வந்தனர். ஆதிக்க கருத்தியலுக்கு ஒரு எதிர்மறை கருத்தியலை தமிழகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கி தந்தவர் அயோத்திதாசர். தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை தலித்தின மக்களின் முன்னேற்றத்திற்காக கழித்ததால்தான் அயோத்திதாசரை பகுத்தறிவு பாட்டன் என்று அழைக்கப்படுகின்றார். இத்தகைய பெருமைகளை பெற்ற பகுத்தறிவு பாட்டன் பண்டிதமணி அயோத்திதாசரின் தலித்தின சிந்தனைகளை பற்றி ஆய்வு செய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். அயோத்திதாசர் 1845 கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள அரசம்பாளையம் என்னும் சிற்றூரில் பிறந்தார். இவர் இயற்பெயர் காத்தவராயன். இவருடைய தமிழ் ஆசிரியர் அயோத்திதாச கவிராஜர் நினைவாக தன்னுடைய பெயரை அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார். பண்டிதர் என்றால் மொழியில் ஆழ்ந்த புலமையும் சித்த மருத்துவத்தில் திறமையுள்ளவராகவும் திகழ்பவர்கள் என்று பொருள்படும். தலித்துக்களின் நிலை. அயோத்திதாசர் வாழ்ந்த காலத்தில் அடித்தளத்தில் தீண்டத்தகாதவர்களாக தலித்துக்கள் ஒடுக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் தாழ்ந்தும் இருந்தனர். பல நூற்றாண்டுகளாக